இந்த முஸ்தஹப் முபா இந்த சொற்கள் யாருக்காவது தெரியுமா? இது ரெண்டும் ஃபிக்ஹ் கலையோட சம்பந்தப்பட்டது. முபாண்டா ஆகுமானவையா? ஓ ரைட். முபா ஆகுமானது என்று சொல்லுவாங்க. ஆகுமானது. முஸ்தஹப்ன்றது முஸ்தஹப் விரும்பத்தக்கது. சரியா? அந்த விஷயத்தை செய்யறது பரவாயில்லை, விரும்பத்தக்கது சொல்லுவாங்க. விரும்பத்தக்கது. சரியா? முஸ்தஹப் முபா, வாஜிப், ஹராம், ஹலால், முஸ்தஹப், முபா. இன்னொரு சொல்லுவாங்க மக்ரூஹ் என்ற சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. நீங்க சில நேரங்கள்ல அதை தெரிஞ்சுப்பீங்க. மக்ரூஹ். மக்ரூஹ்னா என்ன? இப்படி சொல்லுவாங்க, வெறுக்கத்தக்கது. அதாவது இந்த நண்டு 40 நாளைக்கு சாப்பிட்டா அது மக்ரூஹ் கொண்டுவாங்க சிலாக்கள். சரியா? வெறுக்கத்தக்கது, கொஞ்சம் தவிந்து கொள்வது நல்லா. ஹராம்ட லெவல் இல்ல, அதோட கொஞ்சம் கீழே. சரியா? ரைட். அப்ப மக்ரூஹ் என்று சொல்லும் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வெறுக்கத்தக்கது என்று சொல்லி வரும். ரைட். ஓகே. இது அப்ப இது உங்களுக்கு கஷ்டம் இல்ல. இந்த பண்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடிக்கடி ஒரு பண்பையாவது வச்சு எக்ஸாமுக்கு கேள்வி வருது. நீங்க அந்த முக்கியமான பண்புகள்லாம் தனியா செப்பரேட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஒரு ஹாஃப் ஷீட் எடுத்து அந்த ஒயிட் ஷீட் எடுத்து 2ஆ மடிச்சு அதுல ஃபுல்லா வந்துடும். அதுல எல்லா பண்புகளுடைய விளக்கமும் மெயினா வந்துடும். அல்லது பாஸ் பேப்பர்ஸ்ல வந்த கேள்வி எல்லாத்தையும் நீங்க பண்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சாலும் சரி. ஓகே, சரிம்மா. அடுத்துக்கு போவோமா? அடுத்தது, முன் சென்ற நல்லோர்களின் முன்மாதிரிக்கு முரணானது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி எழுதிடுறாங்க, பரவாயில்ல. முன் சென்ற நல்லோர்களோட முன்மாதிரிக்கு முரணானது. இன்னொரு வகையில சொன்னா, முன் சென்ற நல்லோர்கள் எப்பவுமே நபி அவங்க சஹாபாக்கள் சொன்னதை செஞ்சது தானே பின்பற்றுவாங்க. அப்படித்தானே? அப்ப அவங்க எங்களுக்கு காட்டி தந்த முன்மாதிரிக்கு மாற்றமா நாங்க ஏதாவது செஞ்சா அத அரபுல சொல்லுவாங்க. அடிக்கடி கூட பயான்களை யூஸ் பண்ணுவாங்க. என்ன வரும்? குஃப்ரா, பிதத்தா, ஷிர்கா, இல்ஹாதா, சரியாவா? ரைட். பிதத்தா வரும். சரியா? பிதத்துன்றது இஸ்லாத்துல இல்லாத, நபி அவங்க காட்டி தராத, சஹாபாக்கள் செய்யாத. அப்ப அதான் அது அர்த்தம். மார்க்கத்துல நூதன அனுஷ்டானங்கள் புதிதா உருவாக்கப்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு ஆள் மௌத்தா போனா அவருக்காக 3ஆம் கத்தம், 7ஆம் கத்தம், 40ஆம் கத்தம் ஓதுவாங்க தானே. அது நபி அவங்க காட்டி தந்த வழிமுறையில இல்ல. சரியா? முகமது நபி அவங்க மௌத்தா போனதுக்கு சஹாபாக்கள் கத்தம் ஓதியது இல்லை, உதாரணத்துக்கு சொல்லுவோம். சரியா? ரைட். அப்ப அது வரும். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தௌஹீத் உங்களுக்கு தெரியும். இதுல முக்கியமா சொல்லணும், இந்த குஃபர் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்ன? தௌஹீத் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்ன? வேற ஒன்றும் கேட்கல. குஃபர் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்ன? தௌஹீத் என்ற சொல்லுக்கு எதிர் சொல் என்ன? தௌஹீதுக்கு ஷிர்க். தௌஹீதுக்கு எதிரான சொல் ஓகே. தௌஹீதுக்கு எதிரான சொல் ஷிர்க். குஃபருக்கு எதிர்ந்தா ஈமான். இப்படித்தான் கேட்டா அவங்களுக்கு வரும். ஈமானுக்கு எதிரானது குஃபுரு, தௌஹீதுக்கு எதிரானது ஷிர்க். சரியா? ஓகே. அப்ப குஃபுர் இத கண்டுபிடிக்க லேசி எப்படின்னு சொன்னா, குஃபுர்ல ஈடுபடுபவன் காஃபிர் தானே. குஃபுர்ல ஈடுபடுபவன் காஃபிர். காஃபிருக்கு எதிரானவன் மூமின் தானே. அப்ப மூமின் ஈமான் கொண்டவன். அப்படி எடுத்தா சட்டம். சரியா? குஃபுருக்கு எதிர் சில எதிரான குழம்பும். குஃபுருக்கா இந்த தௌஹீதுக்கும் குழம்பும், ஷிர்க்கும் இந்த ஈமானும் மாறுவது. சரியா? அப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தௌஹீத் ஷிர்க் அது வந்துடும். இதுதான் குழம்பும். குஃபுருக்கு எதிரானது ஷிர்க்குன்னு போடுறதா, அந்த ஈமானுக்கு எதிரானது ஷிர்க்குன்னு போடுறதா, தௌஹீதுக்கு எதிரானது ஷிர்க்குன்னு போடுறதான்னு குழப்பம் வந்து. சரியா? இந்த ஈமானுக்கு எதிரானதா, தௌஹீதுக்கு எதிரான. அப்ப நீங்க ஈமானுக்கு எதிரானவன் காஃபிர், காஃபிர்னா குஃபுர். அப்ப இது வராது, ஷிர்க் வராது. அப்படி நீங்க எடுத்துக்கொண்டா சரி. ஓகே, இந்த விஷயமும் சரிம்மா. அடுத்தது நாங்க போவோம். பெரும் பாவம் செய்தவன் பாசிக், பாவி ஆவான்.
எனும் கோட்பாட்டை கொண்ட பிரிவினர். அகீதால வார முக்கியமான ஒரு பகுதி. ரைட், என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமா. அஹ்லு சுன்னா வல் ஜமா. ரைட், அஹ்லு சுன்னா வல் ஜமான்னு வராம இன்னொரு உதாரணம்னு சொல்லிடுமா, ஒரு குழுவோட பேரை. அஷ்ஷரியாவா? அஷ்அரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சில நேரங்கள்ல அப்படி வரும். சரியா, அஷ்அரியா. சரியா, அஷ்அரியாண்டாலும் சரி, மாத்துருதியாண்டாலும் சரி, தஹாவியாண்டாலும் சரி, குழம்பிக்கல கூடாது. இந்த மூணுமே சரியான அக்கீதாவை பின்பற்றாக்கள் தானே. அப்ப அஷ்அரியாவும் பெரும் பாவம் செய்தவன் பாவின்னு தான் சொல்லுவாங்க, மாத்துருதியாவும் பெரும் பாவம் செய்தவன் பாவின்னு தான் சொல்லுவாங்க, தஹாவியாவும் பெரும் பாவம் செய்தவன் பாவின்னு தான் சொல்லுவாங்க. சரியா, ரைட். அப்ப அப்ப அங்க ஓகே. இதுல வந்து வேற ஹவாரிஜிகள் என்ன சொன்னாங்க, பெரும் பாவம் செய்தவன் காஃபிர். காஃபிர்னு சொன்னாங்க. வெரி குட். சரியா, காஃபிர், பெரும் பாவம் செய்தவன் காஃபிர். முஆவியாவும் காஃபிர், அலியும் காஃபிர்னு சொன்னாங்களே. ரைட். அப்ப இன்னைக்கு பெரும் பாவம் செய்தவன் முஸ்லிமும் இல்ல காஃபிரும் இல்ல, ரெண்டுக்கும் இடையில இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பைனல் மன்சிலத்தை, பெரும் பாவம் செய்தவன் முஸ்லிமும் இல்ல காஃபிரும் இல்ல, ரெண்டுக்கும் இடையில இருப்பாங்கன்னு சொன்னாக்கள் தான் அந்த முஹ்தஸிலாக்கள். சரியா, ரைட். பெரும் பாவம் செய்தவன் முஸ்லிமாகவே இருப்பான் என்று சொன்ன ஒரு குழு இது. அவங்க எவ்வளவு பெரிய முர்ஜியா. முர்ஜியா, ரைட். முர்ஜியா. அதே போல இன்னொரு குழுவும் இது, ஜஹமியா. ஜஹமியா. சரியா, பெரும் பாவம் செய்தவன் முஸ்லிமாகவே இருப்பான், எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அவன் நம்பினா போதும் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இதெல்லாம் அவன் அடிக்கடி வாரது இதுல கேள்வி. முர்ஜியாக்கள் ஜஹமியாக்கள் பெரும் பாவம் செய்தவன் முஸ்லிமாவே இருப்பான். சரியா, பெரும் பாவம் செய்தவன் காஃபிர் சொன்னாக்கள் அது காணா 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 காணா, அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹவாரிஜ் காஃபிர்னு சொன்னாங்க. முஹ்தஸிலாக்கள் அது மன்சிலத்து பைனல் மன்சிலத்தை, இந்த ரெண்டுக்கு இடையில டொட்டு வந்திக்குது, ரெண்டுக்கும் இடைப்பட்டவன் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. சரியா, சில நேரங்கள்ல எல்லாம் குழம்பி போய்த்துரும், சின்னொரு குழுவை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். முஹ்தஸிலால வந்து ஒரு இடையை நீக்கிதாங்க. சரியா, முஹ்தஸிலா. அப்ப இந்த இடையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முஸ்லிமும் இல்ல காஃபிரும் இல்ல, ரெண்டுக்கும் இடையில இருப்பான். இங்க ஹவாரிஜ் காஃபிர், ஹவாரிஜ் காஃபிர். சரியா, அதை வச்சுக்கொண்டா சரி. முர்ஜியாக்கள் வந்து பெரும் பாவம் செய்தவன் முஸ்லிமாக இருப்பான். மூணாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மூணாம். சரியா, பெரும் பாவம் செய்தவன் முஸ்லிமாகவே இருப்பான்னு சொன்னான். இதுதான் ஆக முக்கியம். நீங்க படிக்கிறதுல ஆக முக்கியம் என்னன்னா, நுணுக்கத்தோட ஷார்ட்கட்டோட அந்த மைண்ட்ல ஏத்தணும். ஒன்றுமே தெரியாம போனாலும் மறந்து போனாலும் இந்த எழுத்த பார்த்த உடனே உங்களுக்கு பிடிபட்டுரும். சரியா, இப்படி நீங்களே அதை உருவாக்கிக்கணும். இப்ப நான் சொன்னது இப்ப நான் யோசிச்சு எடுத்தது. சரியா, இதுக்கு முன்னால நான் யாருக்குமே இப்படி படிச்சு கொடுத்தது இல்லை. இப்ப பார்க்க கூட வந்துச்சு, அடைய ஜாயிண்ட் ஆகுதுன்னு உடனே எடுத்தேன். சரியா, அது படிச்சு கொடுக்க போக்கல தான் அது சில நேரம் வரும். அப்ப இந்த மாதிரி நீங்க படிக்க போகல சில விஷயங்களை நீங்களே சுயமா போட்டு படிச்சுக்கணும். ஆக முக்கியம் ஞாபகம் வைக்கிறதுல ஆக முக்கியம் காட்சிப்படுத்தல். எழுதி படம் மூலமா சும்மா அப்படி பார்க்கக்குள்ளேயே ஞாபகம் ஆகுது. எழுதினா அந்த பாடமாக்குறதுக்கு எழுதி பாக்குறது இல்லை. சரியா, சும்மா அந்த காட்சிய இப்ப எனக்கு இது ஒரு காட்சி, இது ஒரு காட்சி அப்படி கண்டுபிடிக்கும். அது வந்து டக்குன்னு நிற்கும். அது எப்போ மறக்காது. அந்த சொல் வரும் தானே, எக்ஸாம் பேப்பர்ல அந்த சொல் வரும். அந்த சொல்ல வச்சே கண்டுபிடிச்சிடும். சரியா, இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உருவாக்குங்க. உருவாக்கி நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே அது பிரயோசனமா இருக்கும். சரியா, ரைட். இது படிக்கிற நேரம் படிப்பிக்கிற நேரங்கள் தான் வரும், சும்மா யோசிச்சா வராது. சரிம்மா, ரைட். அப்போ ஓகே. அப்ப எனக்கு பெரும் பாவம் செய்த முஸ்லிம் பற்றிய நிலைப்பாடு. இதுல மத்தாக்கள் நிறைய பேர் சைலண்ட் ஆகிக்கிறாங்க. நான் ஃபாஸ்டா போறேன். மெஹரூன் எல்லாம் எப்படி இன்னைக்குதான் கிளாஸ் வந்திருப்பீங்க, உங்களுக்கு ஓகே தானம்மா? ஸ்பீடா போறேனா? இல்ல, விலங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. சரியா, இதுல கொஞ்சம் 1-2 பேர் புதுசா சேர்ந்து வந்திக்கிறாங்க பேப்பர் கிளாஸுக்கு. ஓகே, ரைட். அப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். டைம் வேஸ்ட் பண்ணிக்கொண்டு கேளா.
இப்படி ஒரு 10 பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாஷா அல்லாஹ் ஓகே. சரியா? Right. அடுத்தது அரசியல் ரீதியாக பிரிந்த ஷியாக்களின் பிரிவினர்களுள் மிதவாத போக்கை கொண்டு. சரியா? நான் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாம் செவ்வாய்க்கிழமை படிச்சு கொடுத்த பாடம். சரியா? இமாமியா, இஸ்னா அஷரியா, இஸ்மாயிலியா, ஜெய்தீக்கல், பாத்தினிக்கல். சரியா? ஷியாக்கள குழுக்கள். சரியா? Right. இதுல வந்து இமாமியா என்ற குழுவும் இஸ்னா அஷரியா என்ற குழுவும் என்ன ஒன்றுதான். சரியா? இமாமியாவுக்குள்ள இன்னொரு பேர் தான் இஸ்னா அஷரியா. 12 இமாம்களை பத்தி பேசினாங்க. ஓகே. இஸ்மாயிலியா என்றது வேற, ஜெய்தீக்கல் என்றது வேற, பாத்தினிக்கல் என்றது வேற. Right. இதுல வந்து ஷியாக்கள மிதவாதம் தான் கொஞ்சம் சாஃப்டான ஆட்கள், நடுநிலையா போறார்கள். தீவிரவாதம் இல்ல, மிதவாதம். சரியா? அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க ஷியாக்கள குழுக்கள்ல கொஞ்சம் எங்களுக்கு சார்பா அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு நெருக்கமான ஆட்கள் ஒரு குழு ஒன்று இருக்குது. நீங்க படிச்சிருப்பீங்க நோட்ஸ்ல. எந்த குழுமா ஹப்சா? ஜெய்திகள். ஜெய்திகள். ஓகே, ஜெய்திகள் தான் வரும். Right. ஜெய்திகள் எங்களுக்கு சார்பான ஒரு கருத்து ஒன்று சொல்லுங்க பாப்போம். அதுல அவங்க மெயினா என்ன சொல்றாங்க? எங்களுக்கு சார்பான அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துக்கு சார்பான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று ஜெய்திகள். அத மத்தாக்கள் எல்லாம் மறுக்கிறாங்க. கிலாஃபத் சம்பந்தமான பாயிண்ட்ல கலீஃபாக்கள் சம்பந்தமா அந்த 3 கலீஃபாவை ஏற்றாங்க. சொல்லுங்க. 3 கலீஃபாவைய வந்து எதிர்க்கல. நல்லதே சொன்னாங்க. கிலாஃபத்துக்கு தகுதி பெற்றவர் அலி. ஓ, அலிரலி தாமா, அது சரி. இப்ப ஹப்சா சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க. அந்த 3 கலீஃபாவை வந்து நல்லதாக கதைச்சாங்க. அந்த எதிர்க்கையிலும் அவங்க. ஓகே ஓகே. எல்லா ஷியாக்களுமே அபூபக்கர், உமர், உஸ்மான் 3 பேரும் பதவி ஆசை கொண்டதால தான் அலிக்கு கிடைக்க வேண்டிய பதவியை பறிச்சு கொண்டாங்க. அவங்க துரோகிகள், அவங்க பாவிகள்னு சொன்னாங்க. ஆனா ஜெய்திகள் மட்டும் உண்மையிலேயே நபிக்கு பிறகு அலிதான் வரணும், ஆனாலும் அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற ஆக்களோட ஆட்சியும் பிழை அல்ல, அவங்களோட ஆட்சியும் ஏற்றுக்கொள்ளேரும் என்று சொன்னாங்க. அதாலதான் ஜெய்திகள் இருந்து பிரிஞ்சு போனாங்க. கராமிதாக்கள் சொல்லக்கூடிய ஒரு குழு. சரியா? ஜெய்திகள் இருந்து பிரிஞ்சு போனாங்க. அப்படி ஒரு பகுதி. ஓகே. அப்ப கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறங்க. இந்த முறை உங்களுக்கு ஷியாக்கள்ல இருந்து பெரிய கேள்வி வராது. ஏன்னா அது போன முறை வந்துட்டு. இதுல எம்சிக்யூக்கு நிறைய கேள்விகள் சும்மா போடலாம். நீங்க ரெடி ஆகினா சார். சரிதானே? ரைட். ஓகே. அப்ப இது 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 உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். நாங்க இப்படியே பார்த்துட்டோம். ரைட். குர்ஆனிய கலைகளுள் உள்ளடங்காது. இப்ப சொல்லுங்க பாப்போம், குர்ஆனிய கலைகளுக்கு என்ன சொல்றது? தஸ்கியா. ஆன்சர் பண்ணுங்க. குர்ஆனிய கலைகளுக்கு அரபுல என்ன சொல்றது? சஸ்னா. சொல்லுங்க பாப்போம், குர்ஆனிய கலைகளுக்கு அரபுல என்ன சொல்றது? வேற யாராவது ஒரு ஆள்? உலூமுல் குர்ஆன். சரியா? அதுதான் ஞாபகம் வச்சுக்கல வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு தெரியும், வராது. உலூமுல் குர்ஆன். அப்ப இல்ல வருதுல உலூமுல் குர்ஆன் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உலூமுல் குர்ஆனுக்குள்ளதான் நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கிறோம். சரியா? உலூமுல் குர்ஆனுக்குள்ளதான் நாங்க அஸ்பாபுல் நுஸூல், நாசிர் மன்சூர், மக்கி மதனி, இதுல உலூமுல் குர்ஆன். உலூமுல் குர்ஆன் இது எழுத்து விளங்குது இல்ல? ஓகே, நான் கலரை மாத்துறேன். சரியா? உலூமுல் குர்ஆன். கொஞ்சம் பாருங்க, நான் விளங்கப்படுத்துறேன். உலூமுல் குர்ஆனுக்குள்ளதான் மக்கி மதனி, அஸ்மா, முஹ்கம் முத்தஷாபி, ஹுரூஃபுல் முகத்தாத், நாசிர் மன்சூர் வரும். சரியா? இதுல வந்து இந்த அஸ்மா ரிஜால் என்றது மட்டும்தான் இதோட சம்பந்தம் இல்லை. எதோட சம்பந்தப்பட்டது அஸ்மா ரிஜால்? சொல்லுங்க பாப்போம். அனுகா ஹதீஸ். அனுகா சொல்லுங்க.
ஹதீஸோட சார். ஹதீஸ் அதனோட சத்தமே இல்லை. ரைட். ஹதீஸ் கலையோட சம்பந்தப்பட்டதுதான் உலூமுல் குர்ஆன். நல்லா ஞாபகம் இந்த அஸ்மாஉ ரிஜால். சரியா? அஸ்மாஉ ரிஜால்னா நேரடி கருத்தை சொல்லுங்க பாப்போம். அஸ்மாஉ ரிஜால்னா நேரடி கருத்து. யாராவது ஒரு ஆள். ராஜாவின் வரலாறு. அறிவிப்பாளர் வரிசையில. அதெல்லாம் இஸ்னாத் பற்றி அதெல்லாம் பற்றி ஆராய்ந்த கலை. நீங்க சொன்னது உள் விளக்கங்கள். நான் கேட்கிறேன் அஸ்மாண்டா என்ன, ரிஜால்டா என்ன? நேரடி கருத்து. அஸ்மாண்டா ராஜா- பெயர், அஸ்மாண்டா பெயர்கள். மனிதனது பெயர்கள். மனிதர்களது பெயர்கள். சரியா? ரிஜால் ரஜுலுன்னா மனிதன், மனிதர்களது பெயர்கள். சரியா? அப்ப ஹதீஸ்துறை கலையில ராவிகளோட வரலாறு பத்தி பேசுற பாடம் தான் இது. அப்ப இதுல மத்ததெல்லாம் மக்கி மதனி, மொஹ்கா முத்தஷாபி, ஹுரூஃபுல் முகத்தாத், நாசி மன்சூப், இது எல்லாமே எதோட குர்ஆனோட சம்பந்தப்பட்டது. ஆனா நாசி மன்சூப் ஹதீஸோடையும் சம்பந்தப்படுது. சரியா? ஒரு நாசி மன்சூவான ஹதீஸ் ஒன்று சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது ஞாபகம் பாப்போம். மாற்றிய ஹதீஸ். டெஸ்டுக்கு ஒரு ஹதீஸ் சட்டம் ஒன்று நபி அவங்க சொல்லி பிறகு மாத்தினாங்க. ஹிமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் நீக்கணும் என்றதுமா அது வந்து குர்ஆன். நான் கேட்கிறது ஹதீஸ். நல்லா பார்ப்போம். கல்விக்க வேண்டாம் எதுமா மறுக்க சொல்லு. மரணித்தோர்களோட கல்வி நேசிக்க வேண்டாம்னு சொல்லி போச்சு. கபறுகளை தரிசிப்பதை நான் உங்களுக்கு தடுத்திருந்தேன், இப்ப நான் அனுமதிக்கிறேன். சரியா? கேட்ட கேள்வி நாசி மன்சூஹுக்கு ஹதீஸ் ஆதாரம் தான், ஹதீஸ் உதாரணம் தான் கேட்டேன், குர்ஆன் உதாரணம் கேட்கல. கவனமா இருக்கணும். சரியா? ரைட். ஓகே. இது உங்களுக்கு அக்ஸாவை நோக்கிய முஸ்லிம் அது வந்து கிப்லா. அது வந்துமா குர்ஆனை ஹதீஸ் மாத்திச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட்க்கு இந்த ஹதீஸ குர்ஆன் மாத்திச்சு. ஃபர்ஸ்ட்க்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நபி அவங்க தொழுதாங்க, குர்ஆன் வசனம் இறங்கி கௌபாவை நோக்கி தொழுமாறு சொல்லிச்சு. இப்ப நாங்க பாக்குறது ஹதீஸ் மாத்துறது. சரியா? ஹதீஸ் மாத்துறது தான் இப்ப நாங்க பார்த்தோம். ஓகே ஓகே சரி, கிளியர் ஆகிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். நல்லா என்னோட உங்களுக்கு வரலாம். ஓகே சரி, இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். டைம் போய்த்து கொண்டிருக்குது. 7 மணி அளவு பார்ப்போம். குர்ஆனை ஓதுங்கள், மறுமை நாளில் அதனை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யும். சரியா? பரிந்துரைக்கு சொல்லுவாங்க சிபாரிசு, ஷஃபாஅத்னு சொல்லுவாங்க இல்லையா? ஷஃபாஅத்தை மறுக்கிற குழு எது? மறுமையில ஷஃபாத் என்பது கிடையாது என்று சொல்ற அகீதா குழு எது? ஒரு ஆள். ஹவாரிஜ். மூத்தசிலாக்கள். ரைட். ஹவாரிஜிகள் இல்லையா? ஹவாரிஜிகள் தான் நாங்க இன்னைக்கு நேத்தும் பார்த்தோம். அவங்க செய்யறதுக்கு அவங்க தான் பொறுப்பு. இன்னொரு ஆளோட ஸ்பெஷலான வேண்டுகோளால இன்னொரு ஆள சொல்றதுக்கு கொண்டு போகல. பரிந்துரை ஷஃபாத் என்பது கிடையாது. ரைட். அப்ப இன்னைக்கு குர்ஆனை ஓதுங்க. ரைட். குர்ஆனை ஓதுங்கள், மறுமை நாள் அது அதனை ஓதியவருக்காக பரிந்துரை செய்யும் என்பது குர்ஆன் வசனமா ஹதீஸா இமாம்களோட கூற்றா என்ன வரும்? ஹதீஸ் தான் இல்லையா? குர்ஆனை ஓதுங்கள், மறுமையில் அதனை ஓதியவருக்காக பரிந்துரை செய்யும். ரைட். ஒரு ஹதீஸ் தான், இமாம்களோட கூட்டு வராது, அரபு பழமொழி சஹாபாக்களோட கூட்டு வராது. ஒரு ஹதீஸ் திரும்ப திரும்ப இடம் பெறாமலும், இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஹதீஸ் கிரந்தம் ஒன்றை பத்தி பேசப்போல வருவது சிஹாவு சித்தாலு திரும்ப அந்த ஹதீஸ் கிரந்தத்துல அந்த ஹதீஸ் திருப்பி இன்னொரு இடத்துல வராது. திரும்ப வராததும் அந்த ஹதீஸின் தரம் அதன் இறுதியிலும் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த ஹதீஸ் லைஃபா சஹீஹா அதுவும் குறிக்கப்பட்டிருக்கும். அப்படி அந்த ஹதீஸ் கிரந்தத்துல இருக்கும். அந்த அப்படியான சிஸ்டத்துல தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்தம் ஜாமி திர்மிதி, சஹீஹ் புகாரி, இதுல எது வரும்? விளைச்சா ஒரு ஹதீஸ் கிரந்தம் இது ஜாமி திர்மிதி தான் வரும். சரியா? இதுதான் முதலாவது தான் வரும். என்னண்டாமா இப்ப நீங்க எடுக்க இஸ்லாம் என்ற இப்ப தொழுகையை பத்தி விளங்கப்படுத்த போல சஹீஹ் புகாரில இஸ்லாம் என்ற மார்க்கம் 5 தூண்களால் உருவாக்கப்பட்டது. கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். அதுல வந்துச்சு. ஹஜ் என்ற பாடத்திலையும் இதே ஹதீஸ் அவர் கொண்டு வரேன். இஸ்லாம் என்ற மார்க்கம் 5 தூண்களால் உருவாக்கப்பட்டது. கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். திருப்பி வந்து ஆனா அங்க ஹஜ்ஜிட முக்கியத்துவத்துக்கு, இங்க தொழுகையிட முக்கியத்துவத்துக்கு. இப்ப நான் சொல்றது அப்படி வராம
அதுலயும் கவனம், ஏன்னா ஒரு முறை வந்தா போதும் தானே, அதுலயும் கவனமா பார்த்து திரும்ப திரும்ப வராம ஒரு முறை தான் அந்த ஹதீஸ் வந்திருக்கு. அப்படியும் அந்த ஹதீஸ்ட குவாலிட்டி என்ன, இது லைஃபா சஹீஹா, அப்படி தராதரத்தையும் போட்டு ஹதீஸ் தொகுத்திக்கிறார். அந்த திறந்த நான் ஜாமியு திர்மிதி, எப்படியாவது இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஜாமியு திர்மிதி, சரியா, திரும்ப திரும்ப வராத, அதே போல ஆதாரம் குறிக்கப்பட்ட, சரியா, இன்னைக்கு தீனா தீனான்னு 2 முறை வந்திக்குது, அதுக்கு எதி 2 ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. திருமிதி, சரியா, தீனா தீனா 2 வந்திக்குது, ஆனா அந்த கிரந்தத்துல ஒரு ஹதீஸ் 2 இடத்துல வராது, சரி, அதுக்கு ஆப்போசிட் ஜாமியு திருமிதி. இப்படித்தான் ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டை வச்சுக்கொண்டு ஞாபகம் வச்சுக்கொள்ளு. ரைட். அடுத்தது ஆகாதான ஹதீஸ்களில் இஸ்னாத் சென்றடையும் முடிவிடத்தை கருத்தில் கொண்டு 3 வகையாக வகைப்படுத்தலாம் ஹதீஸ்களை, இல்லையா? உங்களுக்கு தெரியும் ஆகாதான ஹதீஸ பல்வேறு விதத்துல வகைப்படுத்துவாங்க தானே, சரி. அதுல இந்த இஸ்னாத் முடிவடையும் இடம், நபியோடு வந்து முடிவடைஞ்சா மர்ஃபூ, சஹாபியோடு வந்து முடிவடைஞ்சா மௌகூஃப், தாபீனோடு வந்து முடிவடைஞ்சா மக்தூ, இல்லையா? சில ஆட்கள் இருக்கிறாங்க, புதிய ஆட்கள், அவங்களுக்கு சிலர் என்ன இந்த ஸ்பீட்ல போறாரு, இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன், சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் சொல்லப்போல ஒரு சஹாபியாத கேட்கிறாரு, அவர் இன்னொரு சஹாபிக்கு சொல்றாரு, அவர் இன்னொரு தாபீனுக்கு இப்படி சொல்லி 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 இமாம் புகாரி அவங்களோட புக்ல எழுதுறாங்க. எழுதக்குள்ள இது ஒரு சஹாபி, இது ஒரு சஹாபி, இது ஒரு தாபீன் உதாரணத்துக்கு. அப்ப ஹதீஸ சொல்லக்கொள்ள அறிவிப்பாட பேர் வரிசையே சொல்லுவாங்க, இது அறிவிப்பாட பேர் வரிசை. இவங்களோட அறிவிப்பாட வரிசை கடைசியாக வந்து நபியோட முடிவடையும், சரியா? அப்படின்னா கம்ப்ளீட். அறிவிப்பாளர் வரிசையில எங்கேயுமே முறிவு இல்லை. அறிவிப்பாளர் வரிசை நபியோடு வந்து முடிவடைஞ்சா அதை சொல்லுவாங்க மர்ஃபூ. அறிவிப்பாளர் வரிசை சஹாபியோடு, இந்த சஹாபின்னு வைங்க, அறிவிப்பாளர் வரிசை நபியில இந்த சஹாபி, அப்பதான் இந்த சஹாபி யாருன்னு தெரியாது. அறிவிப்பாளர் வரிசை சஹாபியோடு முடிவடைஞ்சா மௌகூஃப், அறிவிப்பாளர் வரிசை தாபீனோடு முடிவடைஞ்சா மக்தூ. இப்படி நாங்க பிரிப்போம், இல்லையா? மர்ஃபூ, மௌகூஃப், மக்தூன்னு சொல்லி 3 வகையாக நாங்க அதை வகைப்படுத்துவோம். ஓகே, இது ஒரு வகை. மற்றதுல வேற டைமுக்கு பார்ப்போம், எல்லாத்தையுமே பார்த்து முடிக்க இயலாம். ரைட். அப்ப இதுல எது ஒரு நபியோட வந்து முடிவடைகிறது மர்ஃபூன்னு சொல்லுவாங்க, சரியா? திரும்ப சொல்லுங்க. சரிம்மா, வாங்க. இது கொஞ்சம் பாருங்க எல்லாரும், சரி, பரவாயில்ல, புறப்புறம் மறுக்க விளங்கப்படுத்திக்க மாட்டேன். ஆகாதான ஹதீஸ், சரியா? ஆகாதான ஹதீஸ, சரியா, கொண்டு வந்து முடிவிடத்தை அடிப்படையாக வச்சு, ஒண்ணு வந்து ராவிகள எண்ணிக்கை, சரியா, ராவிகள எண்ணிக்கையை வச்சு வகைப்படுத்துவாங்க. 2வது இஸ்னாதுடைய முடிவிடம், முடிவிடத்தை வச்சு வகைப்படுத்துவாங்க. 3வது முறிவிடம், முறிவு. ஒரு ஹதீஸ, ஆகாதான ஹதீஸ எண்ணிக்கையை வச்சு, முடிவிடத்தை வச்சு, முறிவிடத்தை வச்சு வகைப்படுத்துவாங்க, சரியா? ரைட். இதுல, சரியா, இதுல வந்து எண்ணிக்கையை வச்சு சொல்றதா இருந்தா ஒண்ணு வந்து மஷ்ஹூர், அடுத்தது வந்து அசீஸ், அடுத்தது வந்து கரீப் என்று சொல்லுவாங்க. நபியிடம் இருந்து இல்லையா 3 பேரால் அறிவிக்கப்பட்டது மஷ்ஹூர், 2 பேரால் அறிவிக்கப்பட்டது அசீஸ், ஒரு ஆளால் அறிவிக்கப்பட்டது கரீப், 3க்கு மேல சொல்லுவோம், ரைட்டா? அதாவது நபிக்கிட்ட இருந்து 1 2 3 பேர் அதை கேட்டு 3 இஸ்னாத் இருக்கும், அது மஷ்ஹூர். நபிக்கிட்ட இருந்து 2 பேர் கேட்டு 2 இஸ்னாத் வருது அசீஸ், 1 இஸ்னாத் வருது கரீப், சரியா? இதை விடுங்க, உங்களுக்கு இதை மட்டும்தான் இப்ப சொல்ல போகிறேன். அதாவது இப்ப வந்து அறிவிப்பாளோட இஸ்னாதுட முடிவிடம், முடிவிடத்தை வச்சு ஹதீஸ வகைப்படுத்துவாங்க. இப்ப நான் உங்களுக்கு அப்பதான் சொன்னேன், நபிக்கிட்ட இருந்து ஒரு சஹாபி அந்த ஹதீஸ கேட்கிறாரு, அவர் இன்னொரு சஹாபிக்கு சொல்றாரு,
அவர் இன்னொரு தாபியினுக்கு சொல்றார், அவர் இன்னொரு தபு தாபியினுக்கு சொல்றார், இமாம் புகாரிக்கு சொல்றார். இமாம் புகாரி அவரோட புக்ல எழுதுறார். எழுதக்கூடிய அவ்வளவு பேர பேரையும் சொல்லிதான் சொல்றோம். இதுக்கு சொல்லுவாங்க சனதுன்னு சொல்லுவாங்க, அறிவிப்பாளர் வரிசை. இதுக்கு சொல்லுவாங்க ராவி, அறிவிப்பாளர். சரியா? அப்ப அந்த அறிவிப்பாளர் வரிசை நபியோடு வந்து முடிவடைஞ்சா எங்கேயுமே உடையல்ல. இவர் அவ்வளவு பேர பேரும் இங்கிது. சரியா? நபியோட வந்து முடிவடைஞ்சா, அறிவிப்பாளர் வரிசை நபியோடு வந்து முடிவடைஞ்ச ஹதீஸ சொல்லுவாங்க மருஃபூ. அறிவிப்பாளர் வரிசை ஒரு சஹாபியோட. சரியா? அதுக்கு அங்கால உள்ள சஹாபி யாருன்னு தெரியா. அறிவிப்பாளர் வரிசை சஹாபியோட முடிவடைஞ்ச ஹதீஸ் இருந்தா அத சொல்லுவாங்க மௌகூஃப். அறிவிப்பாளர் வரிசை தாபீனோடு வந்து முடிவடைஞ்சா அதுக்கு சொல்லுவாங்க மக்குதூ. யூடியூப்ல ஹதீஸ் வகைகளே நான் ஃபுல்லா விளங்கப்படுத்தின ஒரு வீடியோ வந்து இருக்குது, போன வருஷம் செஞ்சது, போன வெஜ்ஜிக்கு. சரி, நான் அந்த லிங்க் அனுப்புறேன். இதுல கிளியர் இல்லாதாக்கள் அதுல நல்லா பாத்துக்கலாம். சரியாம்மா? சஸ்னா பாத்துக்கலுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? ரைட். ஓகே. அப்ப எனக்கு மருஃபூ தான் வரும். சரியா? ரைட். அடுத்தது 25 கேள்வியாவது நாங்க பார்த்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். முஜ்தஹித் முஸ்தகில்லிடம் காணப்படும் பண்புகளில் ஒன்று. சரியா? இதுவும் கொஞ்சம் குழப்பம் நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல உள்ள விஷயத்தை இதுக்கு என்ன பதில் வரும்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன பதில்? ஒரு குறிப்பிட்ட துறையில் மாத்திரம் தக்லீது சிந்தனையை கொண்டிருப்பார். சட்ட தீர்வுகளின் விதிகளை பெறுவது குறித்த ஒரு இமாம்ட அஞ்சாவது கடைசி. அஞ்சாவதா? ஓ சார். இஜ்திஹாதுக்குரிய அடிப்படைகளை தாமே வகுத்துக் கொள்வார். அதுதான் வரும். சரியா? இஜ்திஹாதுக்குரிய அடிப்படைகளை தாமே வகுத்துக் கொள்வார். சரியா? இது வந்து முஜித்தஹிதுகளை ரெண்டா பிரிப்பாங்க மெயினா. முஜித்தஹித் முஸ்தகில், முஜித்தஹித் முன்தசில். அதாவது முஜித்தஹித் முத்துலக்குன்னு ஒண்ணு வரும், அதுக்கு கீழே தான் முஸ்தகில் முன்தசிபும் வரும். சரியா? கையில் எடுத்து பாருங்க. முஸ்தகில் முன்தசிப். முஸ்தகில் தான் பெஸ்ட், முன்தசிப் அதுக்கு பிறகு. சரியா? ஃபைன். இதுல ஒரு குறிப்பிட்ட துறையில் மாத்திரம் தக்லீதி சிந்தனையை கொண்டிருப்பார். அதெல்லாம் முஜ்தஹித் பில் மதுஹப், முஜ்தஹித் பில் ஃபத்வான்னு ரெண்டு கீழே வருவது, அதோடு சம்பந்தப்பட்டது. சட்ட தீர்வுகளை விதிகளை பெறுவதில் குறித்த ஒரு இமாமின் வழிமுறையை பின்பற்றுவார். இது வந்து முஜ்தஹித் முன்தசில். முஸ்தகில் இல்ல, முன்தசில். சரியா? பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற சுயமாக முயல மாட்டார். சரியா? பிரச்சனைகளுக்கு ஸ்கிரீன் விளங்குது இல்லைன்னு போடுறாங்க. அப்படியாமா? விளங்குது இல்லையா? ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? ஜஸ்னா விளங்குது சார். அப்ப சொல்றாங்க ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? கொஞ்சம் இருங்க. இப்போ ஓகே சார். இந்த ஒரு ஆள் இந்த லிங்க கேட்டிக்காரு. கொஞ்சம் இருங்க. சரி, ஓகே. சரியாமா? இப்ப இத வந்து நார்மலா விளங்கப்படுத்தி விடுறோம். சரியா? இதெல்லாம் தனியா டீப்பா விளங்கப்படுத்த வேண்டிய பகுதிகள். சரி, இன்னைக்கு நான் சும்மா நார்மலா ஒரு பார்வையான புறவடையில நாங்க நிறைய செய்வோம். சரியா? இப்போ நார்மலா நீங்க விளங்கிக் கொள்றதுக்கு இதுல பாருங்க, முஜித்தஹித். சரியா? முஜித்தஹிதுகளது வகைகள்னு சொல்லுவாங்க. அதுல முதலாவது ஷோர்ட்டா போடுற முஜித்தஹித் முத்துலக்குன்னு சொல்லுவாங்க. முஜித்தஹித் முத்துலக். சரியா? முஜித்தஹித் முத்துலக் தான் ரெண்டா பிரியும். ஒன்று வந்து முஜித்தஹித் முஸ்தகில், அடுத்தது முஜித்தஹித் முன்தசில், அடுத்தது வந்து முஜித்தஹித் பில் மதுஹப்.
அதுக்கு பிறகு முஜ்தஹித் பில் ஃபத்வா. இப்படி பிரிவு. சரியாமா? முஜ்தஹித் பில் ஃபத்வா இதை சொல்லுவாங்க. ரைட். அப்ப இதுல முஜ்தஹிதுடைய வகைகள்ல முஜ்தஹித் முத்துலக்னு ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன். சரியா? முஜ்தஹிதுல பெஸ்ட் குவாலிட்டி முத்துலக் தான். முஸ்தகில் அதுல 2 வரும். சரியா? இதுல முஸ்தகில் தான் முதல் தரம். சரியா? இவர் சுயமாகவே தீர்ப்பு சொல்வார், புதிய பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்வார், சுதந்திரமா தீர்ப்பு சொல்வார், சட்ட மூலாதாரங்களை கையாள்வதில் கை தேர்ந்தவர், சட்டவாக்க வழிமுறைகளை தானே உருவாக்குவார். ஆனா முன்தசிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இவரை போலத்தான். ஆனா சட்டவாக்க வழிமுறையை தானே உருவாக்காம ஒரு இமாம்ட வழிமுறையை பின்பற்றி தீர்வு சொல்லுவேன். சரியா? அவ்வளவுதான் 2 பேருக்குள்ள மெயின் வித்தியாசம். சட்ட மூலாதாரங்கள்ல வழிமுறைகளை தானே உருவாக்காம ஒரு இமாம்ட வழிமுறையை பின்பற்றி தீர்ப்பு சொல்லுவேன். ரைட். முஜ்தஹித் பில் மதுஹப் பில் ஃபத்வா அதுக்கு போறா. சரியா? ரைட். இதை நான் இன்னொரு நேரம் டீப்பா விளங்கப்படுத்துறேன். அப்ப இதுல வித்தியாசம் அதுதான். சரியா? கொஞ்சம் எடுங்க. ஏன்னா இது இந்த கொஞ்சம் இதுல இஜ்திஹாதுக்குரிய அடிப்படைகளை தாமே வகுத்துக் கொள்வார். நீங்க தானே அதுதான் முஜ்தஹித் யாருக்கு முஸ்தகிலுக்கு வரும். இஜ்திஹாதுக்குரிய அடிப்படைகளை தானே உருவாக்காம ஒரு இமாம்ட அடிப்படைகளை பார்த்து விளக்கப்படுத்துறாள், தீர்ப்பு சொல்றாள் முஸ்தகில் முன்தசி. சரியா? இதுதான் அதுக்குரிய வித்தியாசமான பண்பு. கொஞ்சம் கைட பாருங்க. இல்லாட்டி இன்னொரு நேரம் பாட்டு விளங்கப்படுத்தக்குள்ள விளங்கப்படுத்து. சரியா? அவ்வளவுத்தையும் விளங்கப்படுத்தலாம். சரிம்மா, அடுத்ததுக்கு போவோம். 17வது கேள்வி. இந்த 15 நிமிஷம் தான் இது. ஃபிக்ஹ் கலையின் பொற்காலம். இது தபு தாபிங்கோட காலம். ஓகே தானே? தெரியும் தானே? ஃபிக்ஹ் கலையோட பொற்காலம் தபு தாபியுடைய காலம். ஹதீஸ் கலையுடைய பொற்காலம் தபு தாபியுடைய காலம். நோட் பண்ணி கொள்ளுங்க. ஹதீஸ் கலையுடையும் தபு தாபிங்கிறது தான் ஃபிக்ஹ் கலையுடையும் தபு தாபிங்கோட தான். அடுத்தது அஸ்லிலும் பருவிலும் இருக்கும் இல்ல சமனானதாக இருந்த. என்னம்மா பதில் இதுக்கு? கியாஸ்ல வருமே. இதுக்கு பதில் என்ன? முசாவி. முசாவி. கியாசுல் முசாவி இல்லையா? ரெண்டுமே சமனாயிக்குது. ரைட். அப்ப இதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லுங்க பாப்போம். கியாசுல் முசாவிக்கு ஒரு உதாரணம். நாய் நச்சிலும் பன்றி நச்சிலும். விளங்கல? நாய் நக்கின பாத்திரத்தை 7 முறை கழுவுற மாதிரி பன்றி நக்கின இதையும் 7 முறை கழுவணும். நாய் நக்கின பாத்திரத்தை 7 முறை கழுவுற மாதிரி பன்றி நக்கின பாத்திரத்தையும் 7 முறை கழுவணும். நாயிட எச்சிலும் நஜீஸ், பன்றிட எச்சிலும் நஜீஸ். சமத்தரம். சரிதானே? ஓகே ஓகே, நல்லா. அவுலான்னு சொல்றது உயர்வான மேலான கியாஸ் இல்லையா? பருவுடைய இல்லத் அஸ்லுடைய இல்லத்தை விட வலு கூடுதலா இருந்தா கியாசுல் அவுலா. பருவுட புதிய பிரச்சனை தானே. உதாரணமா தாய்க்கு அடிக்கலாமா? தாய்க்கு ஏசுவது கூடாது, தாய்க்கு அடிப்பதும் கூடாது. பருவுடைய இல்ல தாய்க்கு அடித்தல், அது பலம் கூட. சரியா? அது மாதிரி அதனால கீழான கியாஸ். பருவுடைய இல்ல அஸ்லுடைய இல்லத்தை விட வலுவில் குறைவாக இருந்தா கியாசுல் அதுனா. உதாரணமாக பெருமதி கூடிய தானியத்துக்கு பகரமாக பெருமதி குறைந்த பழங்களை பரிமாற முடியும். சரியா? கியாசுல் ஜெலி, கியாசுல் ஹஃபி. வெளிப்படையான கியாஸ், மறைவான கியாஸ் சொல்றது அது இஸ்திசாவோட சம்பந்தப்பட்டது. அது அவ்வளவு தூரம் எங்களுக்கு தேவைப்படாது. ரைட். ஓகே. அடுத்தது தனது தனி மனிதது பழக்க வழக்கங்கள் வரவு போட்டு அழைக்கப்படும் பன்சொல். ஆனா சொல்லுங்க, இதுக்கு என்ன வரும்? ஆதத். ஆதத். ஓகே. தனி மனிதன் பழக்க வழக்கம் ஆதத். சமூகத்துல பழக்க வழக்கம் தான் ஒரு பொருள் சொல்லுவாங்க ஆதத். சரியா? ஆதா அல்லது ஆதத் ஒரு ஆள்த பழக்க வழக்கம். உதாரணமா காலையில 8 மணிக்கு எழும்புறது, இரவு 12 மணிக்கு படுக்க போறது ஒரு ஆளோட பழக்க வழக்கமா இருந்தா அந்த ஆதத்தை எங்களுக்கு பின்பற்ற. சரிதானே? ரைட். ஓகே.
20வது தீங்கு செய்யவும் கூடாது, தீங்கிற்கு உட்படவும் கூடாது. லா லரரும் வலா லிரார் அதை வச்சுதான் ஒன்று இங்கு உருவாக்கப்பட்டுச்சு. அந்த ஹதீஸை வச்சுதான் ஒரு இந்த என்ன சொல்றது கவாயிதுல் ஃபிக்ஹியா கவாயிதுகள் உருவாக்கப்பட்டது இல்லையா? இதுல என்ன வரும்? லரர் என்று சொல் வந்தீங்க. அல் லரரு யுசால் தீமை நீக்கப்பட வேண்டும். அல் யகீனுல்லா யஸூல் பிஷக் ஆரம்பத்தில் உள்ள உறுதிநிலை இடையில் வர சந்தேகத்தை மாற்றாது. அல் உமூரு பி மகாசிதிஹா எண்ணங்கள் அதாவது செயல்கள் அனைத்து நோக்கத்தை பொறுத்து அமையும். அல் ஆதத்து முஹக்கமா வழக்காறு சட்டமாகும். அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர் கஷ்டம் சிரமத்தை வேண்டி நிற்கும். இதெல்லாம் படிச்சுக்கணும். நீங்க மகாசிது ஷரியா பாடத்துல படிச்சு தண்ணி பாடமா இருக்க வேண்டிய கட்டம். சரியா? ரைட். எல்லாம் மெதுவா செய்வேன்னா சரியா? பிரச்சனை இல்லை. இப்படி போற நேரம் நாங்க கொஞ்சம் செஞ்சுட்டு போவோம். இன்னும் கொஞ்சம் ஆக்கள் சேருமா இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் அழகா செஞ்சுட்டு போகலாம். என்னன்னா திருப்பி மறுக்க இதெல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டிருக்க ஏழாமை. ரைட். அடுத்ததுமா இஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலின் ஆசிரியர் சரியா? இமாம் புகாரி, இமாம் கஸாலி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் இப்னு ஹஜர் அல் அஷ்கலானி, இமாம் ஷிஹாபுத்தீன் ஜுஹ்ரி. இஹ்யா உலூமுத்தீன்டா இமாம் கஸாலி தான், மறந்துடவாங்க. சரியா? இஹ்யா உலூமுத்தீன்டா இமாம் கஸாலி. இமாம் கஸாலி ஒரு ஆன்மீக தலைவர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீக துறைக்கு பங்காற்றின ஒரு இமாமாகவும் அவரை சொல்லுவாங்க, மறந்துடுவாங்க. காரண காரியங்களை கடைபிடிப்பதுடன் அல்லாஹ் மீது பொறுப்பு சாடுதல் ஆன்மீக வாழ்வுல வரும். ஹப்சா சொல்லுங்க பாப்போம், என்ன பதில்? தவக்குல். தவக்குல். ஓகே, இதுல 2 இருக்குதுமா. 20வது ஆன்சரை சொல்லுங்க. இது சரியா படிப்பிக்கப்பட்டிருந்தா ஓகேம்மா, சரி பரவாயில்ல. இது கொஞ்சம் பாருங்க. நீங்க கவாயிதுல் ஃபிக்ஹியான்னு ஒண்ணு இது இஸ்லாமிய சட்டக்கலையில சில விதிகளை உருவாக்கிக்கிறாங்க ஹதீஸ் குர்ஆனை வச்சு. இதுல பாருங்க, தீங்கு செய்யவும் கூடாது, தீங்கிற்கு உட்படவும் கூடாது. இதெல்லாம் கவாயிதுகள். சரியா? இதுல தமிழ் கருத்தையும் அரபும் தமிழும் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். நீங்க எழுதி பார்க்கணும். ஒண்ணுக்கு 10 முறை எழுதி பார்க்கணும். அல் லரரு யுசாலு தீங்கு நீக்கப்பட வேண்டும் இந்த கருத்து. அப்ப அங்க வந்துட்டு சரி அதான் வரும். அல் யகீனு லா யஸூலு பிஷக் ஆரம்பத்தில் உள்ள உறுதி நிலை இடையில் வார சந்தேகத்தால மாற்றம் அடையாது. உழு செய்தது ஷுவர், உழு முறிஞ்சதுல டவுட் ஆகினா உழுவோடு தான் இருக்கிறீங்க. ஆரம்பத்தில் உள்ள உறுதி நிலை இடையில் வரும் சந்தேகத்தால மாறாது. அல் உமூருபி மகாசிதிஹா எண்ணங்களை வச்சுதான் செயல்கள் அமையும். எண்ணங்களை வச்சுதான் செயல்கள் அமையும். அல் ஆதத்து முஹக்கமா ஆதாண்டா வழக்காறு, முஹக்கமா மக்களோட வழக்காறு சட்டமாகும். சரியா? அல் மஷக்கத்து தஜ்லிபு தைசீர் கஷ்டம் இலகுவை வேண்டி நிற்கும். மஷக்கான கஷ்டம், இலகுவை வேண்டி நிற்கும். சரியா? இப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இதுல கருத்துக்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல தீங்கு நீக்கப்பட வேண்டும் என்றுதான் இன்னைக்கு தீங்கு செய்யவும் கூடாதுன்னு வந்து சரிதானே? இந்த நான் கொஞ்சம் டீப்பா விளக்கப்படுத்துறேன். இப்ப வாங்க. சரியா? கட்டாயினா ஒரு நிமிஷம் தான் இருக்குது. நாங்க பார்த்து முடிச்சிடுவோம். சரியா? ஏன்னா இதுல ஒரு நிமிஷத்துக்கு ஒர்க்கா கட் ஆகும். பின்னொரு கூட்டுக்களை கவனத்தில் கொள்ளுங்க. இதுல வந்து நீங்க வாசிக்கிற நேரம் டக்குன்னு எழுத செய்யணும். இதையும் வாசிச்சுட்டு கீழே உள்ளதையும் வாசிக்கணும். விட்டு எழுதுற டெக்னிக். சரியா? என்னத்தை சொல்ல வராங்க, என்னத்தை எடுக்க வராங்க, டைமை மிச்சம் பிடிக்க என்ன ஸ்கூட்டரை வாசிச்சுட்டு இதை வாசிக்கிறது இல்ல. டக்குன்னு பாருங்க. மேல கூட்டுக்களில் தௌபாவிற்கான நிபந்தனைகளை உள்ளடக்கிய விடு. அப்ப என்ன செய்யணும்? டக்குன்னு சரி போடும்.